அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு இங்கிலீஷ் பேச்சில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஈஸியாக இங்கிலீஷ் பேசுறது எப்படி, ஈஸியாக வாக்கியம் அமைப்பது எப்படி. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த 1-2 காணொளிகளில் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்கள், அதாவது டென்சஸ் இதெல்லாம் நம்ம போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு வாக்கியத்தை ஒரே ஒரு வார்த்தையை வச்சு மட்டும் தொடர்ச்சியாக உருவாக்க போகிறோம். அந்த வார்த்தை என்ன, அந்த வாக்கியம் எப்படி அமைக்கப்படுது அப்படின்றத நீங்க முழுசா பாருங்க. முழுசா பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த காணொளி சொல்லக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்ன அப்படின்றது புரியும். இதை நான் மறுபடியும் சொல்றேன், ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்கூல் லெவல்ல நான் கத்துருக்கலாம், இப்போ நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியான பல பேர் என்கிட்ட கேட்கறதுனால அவங்களுக்காகவும், அடிப்படை ஆங்கிலம் அப்படின்றது பல பேருக்கு தேவைப்படுறதுனாலும் இந்த ஒரு காணொளியை உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இதை மறுபடியும் சொல்றேன், ஒரே ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக நீங்களே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதற்கான சென்டென்ஸ் முதல்ல நான் தமிழில் படித்து காமிச்சிருவேன். உங்களுக்கு ஒரு 2 செகண்ட் டைம் கொடுப்பேன். நீங்கள் யோசிங்க. நீங்கள் யோசிச்சு முடிச்சுக்கிறதுக்குள்ள நான் எழுதிடுவேன். அதுக்குள்ளேயே நீங்களும் யோசிச்சிருங்க. வீடியோக்குள்ள போகலாமா? இது ஒரு இன்டராக்டிவ் செஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டராக்டிவ் செஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் ஒரு இடத்துல இருக்கேன். இப்போ நான் உங்களுடைய டைரக்ட் கிளாஸ்க்குள்ள வர போறேன். அதாவது இப்போ நம்ம இந்த செஷன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். இந்த கேள்விக்கு நான் முன்னாடி இருக்கும்போது நீங்க கிளாஸ்ல எப்படி ஆன்சர் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் ஆன்சர் பண்ண போறீங்க. அதற்கான ஒரு மிக முக்கியமான காணொளி தான் இது. இந்த மாதிரி இன்டராக்டிவ் செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எளிய ஆங்கில வீடியோ நான் தமிழ் மொழியில உங்களுக்காக போடும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். வீடியோக்குள்ள போலாமா? முதல்ல நாம பார்க்க போகிறது போகிறேன். இந்த போகிறேன் அப்படின்றத கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. கோ. கோயிங் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா, போய்கொண்டிருக்கிறேன், சென்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னும் போது அது நிகழ்கால தொடர்ச்சியை குறிக்கும். அதாவது பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம கோ அப்படின்ற போகிறேன் அல்லது செல்கிறேன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். இந்த ஒரு வார்த்தையை வச்சு எப்படி பல மாதிரி ஆங்கில வாக்கியங்களை அமைக்க போறோம்ன்றதை பார்ப்போம். முதல்ல கோ அப்படின்றது போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் சென்டென்ஸ் நான் போகிறேன். 2 செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. நான் போகிறேன். யோசிச்சிட்டீங்களா? பல பேர் யோசிச்சிருப்பீங்க. நான் அப்படின்றது ஐ, போகிறேன் அப்படின்றது கோ. ஐ கோ அப்படின்ற இந்த 2 வார்த்தை, முதல்ல கோன்ற வார்த்தை, ஐன்ற வார்த்தை, இந்த 2 வார்த்தையும் சேர்ந்து எத்தனை வாக்கியங்களை உருவாக்க போகுதுன்னு பார்ப்போமா? அடுத்த வாக்கியம் நான் வீட்டிற்கு போகிறேன். நான் வீட்டிற்கு போகிறேன். வீட்டிற்கு அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஆட் பண்ணும். டு. ஐ கோ ஹோம்னு கூட சொல்லலாம், ஐ கோ டு ஹோம்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லலாம் இருக்கு? ஐ கோ ஹோம்னு சொல்லலாம், இல்ல ஐ கோ டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நான் வீட்டிற்கு போகிறேன். நீ எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்கறாங்க. வேர் ஆர் யூ கோயிங்? வேர் டு யூ கோ? எப்படி கேட்டாலும் ஐ கோ ஹோம், ஐ கோ டு ஹோம், இல்ல ஐ எம் கோயிங் டு மை ஹோம். நிகழ்கால தொடர்ச்சியா இருந்தா ஐ எம் கோயிங் டு மை ஹோம். இல்ல சாதாரணமா where do you go? I go to home. where do you go? I go to home அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்து நான் பள்ளிக்கு போகிறேன். நான் பள்ளிக்கு செல்கிறேன். நான் பள்ளிக்கு போகிறேன். இந்த இடத்துல நான் go to போகிறேன். எங்க போறேன் அப்படின்றது அந்த to ஆனது குறிக்கும். I go to school. நான் பள்ளிக்கு போகிறேன். I go to school. அடுத்து நான் கல்லூரிக்கு போகிறேன். நீங்க ஒரு காலேஜ் போறீங்கன்னா எப்படி சொல்லலாம்? I go to college. சொல்லுங்க. I go to college. அடுத்து நான் வேலைக்கு போகிறேன். இது எப்படி சொல்லலாம்? அதே விஷயம் தான். I go to office. இந்த 2 செகண்ட் கேப்ல நீங்க யோசிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இன்டராக்டிவ் செஷன் சொல்லுங்க. அப்படியே எழுதிக்கிட்டே இருக்கும்போது நீங்க அப்படியே சொல்லணும். அதுதான் இன்டராக்டிவ் செஷன். அடுத்து நான் தினமும் போகிறேன். இதுக்கு நான் இன்னும் 2 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன். யோசிச்சிட்டீங்களா? ஐ தினமும், முதல்ல போகிறேன். ஐ கோ டெய்லி. I go
டெய்லி, நான் தினமும் போகிறேன்னா ஐ கோ டெய்லி. எங்கன்றத நீங்க வாக்கியம் அமைக்கும் போது பார்த்துக்கலாம். முதல்ல ஐ கோ டெய்லி அப்படின்னா நான் தினமும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து நான் பேருந்தில் போகிறேன். நான் பேருந்தில் போகிறேன். இப்பதான் மிக முக்கியமான விஷயத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப இந்த இடத்துல டு அப்படின்ற விஷயம் வரக்கூடாது. டு அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்க போறீங்க அப்படின்னும் போது எங்கு எங்கு செல்கிறீர்கள், எங்கு செல்கிறீர்கள் அப்படின்ற விஷயம் வரும்போது தான் இந்த டு அப்படின்றது நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு மேல ஏறி வண்டியோ இல்ல பஸ்ஸோ இல்ல ட்ரெயினோ வரணும்னா அப்போ என்ன சார் சொல்றதுன்னு தானே கேக்குறீங்க. பாருங்க, நான் பேருந்தில் போகிறேன். ஐ கோ பை பஸ். அந்த இடத்துல பை எதுல போற, எதில் எதில் எதன் மூலியமாக, எதன் மூலியமாக அப்படின்ற விஷயம் வந்தா பை, பை பை அப்படின்ற விஷயத்தை நீங்க போடணும். ஐ கோ பை பஸ் சொல்லுங்க. ஐ கோ பை பஸ். அடுத்து நான் பைக்கில் போகிறேன். எப்படி சொல்லலாம்? அதே விஷயம்தான். ஐ கோ பை பைக். ஐ கோ பை பைக். நீ எதுல போவ வேலைக்கு அப்படின்னு கேட்கறாங்கன்னா ஐ கோ பை பைக். இல்ல நீ எதுல போற வேலைக்கு? ஐ கோ பை பஸ். நான் பஸ்ல போறேன். இல்ல நீ எதுல போற அப்படின்னு கேட்டா ஐ கோ பை ட்ரெயின். நீங்க எப்படி வேணாலும் சொல்லாங்க, சாதாரணம். அதுதான் சொல்றேன், இங்கிலீஷ் ரொம்ப 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 ஈஸி. நம்ம அதை எப்படி பார்க்கிறோம், எந்த கண்ணோட்டத்துல பார்க்கிறோம் அப்படின்றதுதான் இங்கிலீஷ் இருக்கு. அடுத்து நான் வெளியே போகிறேன். நான் வெளியே போகிறேன் என்ன சொல்லலாம்? ஐ, யோசிச்சிட்டீங்களா? சொல்லுங்க. கோ அவுட். ஐ கோ அவுட். நான் ஐ கோ போகிறேன். எங்க? வெளியே. வெளியேனா என்னது? அவுட். முடிஞ்சு போச்சு. ஐ கோ அவுட். ஐ கோ அவுட் அப்படின்னா என்னது? இந்த அவுட் அப்படின்னு சொல்லுது. அவுட் சொல்லுங்க. அவுட். ஐ கோ அவுட் அப்படின்னா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் பூங்காவிற்கு போகிறேன். நான் எங்க போறேன்? பூங்காவிற்கு போகிறேன். பூங்கா அப்படின்றது இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? பார்க் சொல்லுங்க. பார்க். பார்க் கிடையாது, பார்க். ஐ கோ டு பார்க். இந்த இடத்துல ஏன் சார் டூ போட்டீங்க, இங்க போடல அப்படின்னா ஐ கோ அவுட் அப்படின்னா நான் வெளியே போகிறேன் தான். அப்போ வெளியேன்றதே ஒரு இடத்துக்கு வெளியே தான், அதனால அதுக்கு டூ போடும். ஐ கோ டு அவுட்லாம் சொல்லக்கூடாது. ஐ கோ அவுட் அவ்வளவுதான். ஐ கோ டு பார்க். ஏன் சொல்றீங்கன்னா, நீங்க பார்க்கிற்கு போகிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு நீங்க செல்லும் போது, ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு, பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், எங்கு எந்த இடம் என்று குறிக்கப்படும் போது அந்த இடத்துல இந்த டு அப்படின்ற இந்த வார்த்தையானது நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக் தெரிஞ்சா ரொம்ப ஈஸி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது. அடுத்து 10 சென்டென்ஸ் பாசிட்டிவா பார்த்து முடிச்சிட்டோம். நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸை பார்க்கலாமா? ஏன்னா பெரும்பாலும் நீங்க நான் வரல, நான் போக மாட்டேன், நான் இங்கே வரல, அன்னைக்கு வரல, நாளைக்கு வரல இப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா? அதை எப்படி சொல்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். இப்போ நான் போகவில்லை. போகவில்லை அப்படின்றது என்னது? டோன்ட் கோ. டோன்ட் கோ சொல்லுங்க. டோன்ட் கோ. இப்போ இந்த இடத்துல நான் போகவில்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம்? இந்த இடத்துல ஐனா நான். ஐனா என்னது? நான் தானே. ஐ டோன்ட் கோ அப்படின்னா என்னது? நான் போகவில்லை. நான் போல. ஐ டோன்ட் கோ. நான் போகவில்லை எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ. முடிஞ்சு போச்சு. அடுத்து நான் இன்று போகவில்லை. நான் இன்று போகவில்லை. சிம்பிள். இதே விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. நான் வந்துருச்சா? ஐ. இன்று. இன்றுன்றது என்னது? டுடே. எடுத்த உடனே டுடே போடக்கூடாது. ஐ டுடே டோன்ட் கோன்னு போடக்கூடாது. முதல்ல என்ன போடணும்? நான் போகவில்லை இன்று. இங்கிலீஷ்ல இப்படிதான் அமைக்க முடியும். ஐ டோன்ட் கோ டுடே சொல்லுங்க. ஐ டோன்ட் கோ டுடே. நான் இன்று போகவில்லை. ஐ டோன்ட் கோ டுடே. சொல்லி பாருங்க. ஐ டோன்ட் கோ டுடே. இன்னைக்கு நீ போறியா? ஐ டோன்ட் கோ டுடே. ஐ டோன்ட் கோ டுடே. நான் இன்னைக்கு போல. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நான் அங்கே போகவில்லை. நான் அங்கே போகவில்லை. யோசிச்சு பாருங்க. கிட்ட நெருங்கிட்டீங்க. வாங்க, கரெக்ட் தான். நான் ஐ. அங்கே. அங்கேனா என்னது? தேர். முன்னாடி தேர் போடலாமா? போடக்கூடாது. முதல்ல போகவில்லை தான் போடணும். ஐ டோன்ட் கோ தேர். தேர்
சொல்லுங்க. ஐ டோன்ட் கோ தேர். தேர் சொல்லுங்க. தேர் தேர் சொல்லும்போது கொஞ்சம் ஏத்துங்க. ஐ ஐ ஐ அப்படின்னு சொல்லாதீங்க. ஐ டோன்ட் கோ தேர். தேர் கிடையாது. தேர் அப்படின்னும் போது தேர் அப்படின்னும் போது அந்த அழுத்தும் போது அவருடையது அப்படின்னு ஆயிரும். தேர் அப்படின்னா அங்க. தேர் அப்படின்றது அங்க. மறுபடியும் சொல்றேன். THERE அப்படின்றது தேர்னா அங்க. THEIR தேர் அப்படின்னா தேர் அழுத்தணும். தேர் அப்படின்னும் போது அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாகிடும். அடுத்து நான் பேருந்தில் போகவில்லை. நான் பேருந்தில் போகவில்லை. I don't go by bus. I don't go by bus. இந்தப்பா பஸ்ல தான் போறியா நீ? இல்ல நான் பஸ்ல போல. எப்படி சொல்லலாம்? I don't go by bus. சொல்லுங்க. I don't go by bus அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக நீங்க சொல்லலாம். அடுத்து நான் தனியாக போகவில்லை. யோசிச்சு பாருங்க. இதுக்கு நான் 5 செகண்ட் கொடுக்குறேன். நான் தனியாக போகவில்லை. இந்த 2 வார்த்தை உங்களுக்கு தெரியும். நான் என்னது? ஐ. போகவில்லைனா டோன்ட். கோ போறது. தனியாக கரெக்ட். பல பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க தெரியும். ஐ டோன்ட் கோ அலோன். அலோன் அப்படின்றது தனியாக. ஐ ஆம் அலோன்னா நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அலோன் அப்படின்னா நான் தனியாக இருக்கிறேன். இந்த இடத்துல ஐ டோன்ட் கோ அலோன் அப்படின்னா என்னது? நான் தனியாக போகவில்லை அல்லது நான் தனியாக செல்லவில்லை. ஐ டோன்ட் கோ அலோன். நான் தனியாக போலப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? என் கூட யாரோ வராங்கன்னு அர்த்தம். ஐ டோன்ட் கோ அலோன் அப்படின்னா நான் தனியாக போகவில்லை. அடுத்து நான் தினமும் போகவில்லை. இந்த இடத்துல நான் தினமும் போறேன். ஐ கோ டெய்லி. அடுத்து இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணலாம்? ஐ டோன்ட் கோ டெய்லி. நான் தினமும் போல அப்படின்னா ஐ டோன்ட் கோ டெய்லி. சொல்லுங்க. ஐ டோன்ட் கோ டெய்லி. அதுதான் நான் தினமும் போகவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்து நான் விளையாட போகவில்லை. நான் விளையாடலாம் போலப்பா. யாராவது வராங்க, வா வா விளையாடலாம். நான் விளையாட போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லி அனுப்பும். அப்ப எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ டு பிளே. எங்க? விளையாடுறதுக்கு. ஒரு இடத்துக்கு விளையாட போறீங்க. அப்ப டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடலாம். ஐ டோன்ட் கோ டு பிளே. சொல்லுங்க. ஐ டோன்ட் கோ டு பிளே. ஐ நான் டோன்ட் கோ போல. எதுக்கு? டு பிளே. எதுக்கு? டு பிளே. சொல்லுங்க. டு பிளே. அடுத்து நான் விழாவிற்கு போகவில்லை. நான் விழாவிற்கு போகவில்லை. இதை எப்படி சொல்லலாம்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சிட்டீங்களா? வெரி குட். ஐ டோன்ட் கோ டு ஃபங்க்ஷன். ஐ டோன்ட் கோ டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்ல பார்ட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். அது ஒரு பார்ட்டி மாதிரி விழாவா? ஐ டோன்ட் கோ டு பார்ட்டி. ஐ டோன்ட் கோ டு பார்ட்டி. ஐ டோன்ட் கோ டு ஃபங்க்ஷன். இல்ல வரவேற்பிற்கு போகவில்லை. வரவேற்பு நிகழ்ச்சிக்கு போகவில்லைனா ஐ டோன்ட் கோ டு தி ரிசப்ஷன். ஐ டோன்ட் கோ டு தி ரிசப்ஷன். அதாவது நான் வரவேற்பிற்கு போகவில்லை அப்படின்னா ஐ டோன்ட் கோ டு தி ரிசப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். அடுத்து நான் தூங்க போகவில்லை. இப்ப தூங்க போறியா? இல்ல நான் இப்ப தூங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப். ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப் அப்படின்னா நான் தூங்க போகவில்லை. இப்போ அப்படின்னா நவ் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணி. நவ் அப்படின்றது நீங்க போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நவ் அப்படின்றது இப்ப. நான் இப்ப தூங்க போல அப்படின்றத நீங்க எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப் நவ். ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப் நவ். நான் இப்ப தூங்க போல. இல்ல நீங்க நான் தூங்க போல அப்படின்றத மட்டும் சொன்னா ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப். ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப் அப்படின்னா நான் இப்ப தூங்க போல அப்படின்றது கிடையாது. நான் தூங்க போல. ஐ டோன்ட் கோ டு ஸ்லீப் நவ்னா நான் இப்ப தூங்க போல. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு ட்ரிக்கை நம்ம ஹேண்டில் பண்ணும்போது அந்த ட்ரிக்கை மறந்துடாம எந்த வார்த்தையோட கோக்கணும்னு தெரிஞ்சா இங்கிலீஷ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அவ்வளவுதான்.
அடுத்து நான் ஹோட்டலுக்கு போகவில்லை. நான் ஹோட்டலுக்கு போலப்பா. இது எப்படி சொல்லலாம்? I don't go to hotel. சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க கண்டிப்பா சொல்லியிருப்பீங்கன்னு தெரியும். I don't go to hotel. I don't go to hotel. இப்போ இன்னைக்கு go, don't go இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தர்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு 3 பேர் ஹோம்ஒர்க்கை ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். அந்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் விழாவிற்கு போகிறேன். நான் விழாவிற்கு போகிறேன். இதை எனக்கு ஹோம்ஒர்க்கா நீங்க பண்ணிட்டு வரணும். கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணாதான் எனக்கு என்ன தெரியும், நீங்க இந்த ஹோம்ஒர்க்கை பண்ணிருக்கீங்கனாலே தெரியும். நீங்க வீட்லயே உட்கார்ந்து எழுதிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் பரவாயில்ல, எத்தனை பேர் கமெண்ட் பண்ணாலும் நீங்க உங்களுடைய கமெண்ட் செக்ஷன், நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நான் எடுத்த இந்த காணொளி உங்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன். அடிப்படை ஆங்கிலம் அப்படின்றது பல பேரோட வாழ்க்கையோடைய அத்தியாவசிய தேவையா இருக்கு. இந்த காணொளி நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கணுன்ற ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரியான காணொளிகளை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் சில பேர் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கேட்டிருந்தாங்க. அதாவது எனக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததுனால அவங்களுக்கு என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த காண்டாக்ட் நம்பர் என்னுடைய அஃபிஷியல் அண்ட் பர்சனல் நம்பர். ஸோ உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய என்னுடைய காண்டாக்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 9710827464 9710827464. இது பெரும்பாலும் ராயல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இல்லை ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி அப்படின்ற என்னுடைய இன்ஸ்டிடியூஷனோட பேர்ல வரும். பிகாஸ் ஐ எம் தி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ராயல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபயர் அண்ட் சேஃப்டி அண்ட் ராயல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அருப்புக்கோட்டை. உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பருக்கு இங்கிலீஷ் பேச்சுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க பேரை மென்ஷன் பண்ணி எனக்கு ஒரு டெக்ஸ்ட் ஆர் கால், வாட்ஸ்அப் ஆர் நார்மல் கால் பண்ணுங்க. அண்ட் மோர் ஓவர் எனக்கு பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேட்ச் செய்கிறாங்கன்றதை பொறுத்து உங்களுக்கான ஸ்லாட் நான் அலாட் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு 1-to-1 கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நான் அதுக்கான பிளான் பண்ணுறேன். பட் பெரும்பாலும் பேட்ச் மொத்தமாக ஒரு 5 or 10 பேர் மொத்தமாக சேரும்போது அந்த பேட்சுக்கு நான் ஹேண்டில் பண்ணும்போது எனக்கும் அது இன்னும் எளிதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆங்கிலம் கற்றுக்கணும், எளிமையாக கற்றுக்கணும், ஈஸியாக ஜாலியாக இன்ட்ராக்டிவாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கால் பண்ணுங்க. முதல்ல இங்கிலீஷ் பேச்சுடைய சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு கால் பண்ணுங்க. அதற்கான விஷ் நான் உங்களுக்கு கேட்ட அந்த கேள்விக்கான பதில் கொடுத்துட்டேன்னு நம்புறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொளியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.